கையை கால பிடிச்சு கெட்டியா போட முடியும். அதுக்கு மேல அவங்க வெறும் தலையெழுத்து மாதிரி. ஆனா பொதுவான ஒரு நியமத்தை சொல்றேன். இனி பிரம்மச்சரிய தீட்சை வாங்கியாச்சு. அவருக்கு நான் சன்னியாசம் நைஷ்டிய பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிட்டாரு. அதனுடைய அது வந்து சன்னியாசம் போறதுங்கிற ஒரு முன்னோட்டமா தான் அவர் நைஷ்டிய பிரம்மச்சரிய தீட்சை எடுக்காரு. இல்லைன்னா அதை எடுக்க வேண்டியது இல்லை. பொதுவா நைஷ்டிய பிரம்மச்சரிய தீட்சை எடுக்கிறாங்கன்னாலே அவங்க வந்து சன்னியாசத்துக்காக வேண்டிதான் எடுக்கிறாங்க. அந்த தீட்சை எடுக்கிறவங்க அவருடைய குருவுக்கு திருப்திகரமா இருந்தாங்கன்னா குரு அதுக்கு பிறகு அவருக்கு 4-5 வருஷங்கள் கழிச்சு சன்னியாச தீட்சை கொடுப்பாங்க. அதனால பொதுவா ராமகிருஷ்ண மடத்துல சுமார் 9 வருஷம் ஆகும் ஒருத்தர் சன்னியாசி வாங்குறது. சும்மா கடையில போனோம், ஒரு காவிய வாங்கினோம், கொடுத்தோம், சாமியார் ஆயிரலாம் அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்துல நடக்காது. வேற வேற சம்பிரதாயங்கள்ல வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க.